உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பிசினஸ்ல எப்படி ஜெயிக்கணுமோ எனக்கு தெரியும். அந்த இடத்த அந்த பரமேஸ்வரனை எடுத்துக்கிட்டோம். நண்பா, தப்பு பண்ற நண்பா, இது நமக்கு பெரிய செட்பேக்கா இருக்கும். டே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? ம்ஹும். சாதாரணமா இந்த இடத்த விட்டு கொடுத்திருந்தீங்கன்னா நான் தலையிட்டிருக்கவே மாட்டேன். ஆனா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்த நீங்க வேண்டான்னு விட்டீங்கன்னா அது தப்பு. எங்க அடிச்சா நீங்க பயப்படுவீங்கன்னு உங்க வீக்னஸ் பாயிண்ட பார்த்து அடிச்சிருக்கான். இப்ப ஏலம் வேண்டான்னு நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பெரிய மனசு பண்ணி விட்டு கொடுத்தீங்கன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. நீங்க பயந்துட்டீங்கன்னு தான் நினைப்பான். எல்லார் முன்னாடியும் நீங்க தோத்து போன மாதிரி ஆயிடும். நீங்க தோக்க கூடாது கௌதம். என்ன ஆனாலும் சரி கௌதம், இன்னைக்கு நீங்க கண்டிப்பா அங்க போகணும். அந்த ஏலத்துல நீங்க கலந்துகிட்டே ஆகணும். அந்த பரமேஸ்வர் முன்னாடி நீங்க ஜெயிச்சே ஆகணும். ஆமா நண்பா, அதானே உன் கனவு. அவன் வந்து வாங்குறது சாராய் ஃபேக்டரி வைக்கிறதுக்கு, நீ வாங்குறது ஐடி பார்க்காக. நண்பா, இங்க நீ ஐடி பார்க் ஆரம்பிச்சா 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டது நீங்க தோக்குறதுக்கா ப்ரோ? என்ன சார் லேட் ஆயிட்டே இருக்கு? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். மணி கரெக்டா 5 போது ஏலத்தை ஆரம்பிக்கலாம். பெருங்குடி பக்கத்துல 50 ஏக்கர் நிலம். ஏலம் ஆரம்ப தொகை 50 கோடி ரூபாய். 60 கோடி, 61 கோடி, 70 கோடி, 71 கோடி, 100 கோடி. இன்னும் என்ன மணி அடிச்சு ஏலத்தை முடிங்க. என்னையும் மீறி இங்க ஏலம் இருக்கு. யார் இருக்கா? ஒருத்தனும் கிடையாது. நான் சொன்னதுதான் தொகை. முடிங்க. முடிக்கிறேன், அறிவிச்சிருங்க. 100 கோடி ஒரு தரம், 100 கோடி 2 தரம், 101 கோடி. ஆ? கௌதம், நீ எப்படி வந்த? நீ புழுதி, நான் புயல். என்னெல்லாம் அடக்கி வைக்க எவனாலையும் முடியாது. ₹101 கோடி. தைரியம் இருந்தா பகல 110 கோடி ரூபா, 150 கோடி ரூபாய். என்ன வம்பு பண்றியா? வம்பு பண்ணது நீ, அது சரி பண்ணதான் நான் வந்திருக்கேன். இது பார், இந்த இடம் எனக்கு தான் வேணும். இல்ல, இந்த இடம் எங்களுக்கு வேணும். அம்மா, இந்த விவகாரத்துல நீ தலையிடாத. நான் ஒன்னும் தலையிடல, நீங்க தான் தலையிட்டீங்க. என்ன கௌதம் இருக்கிறத மறந்துட்டியா? கௌதம், நல்லா யோசிச்சு பார்த்தா என்கிட்ட மோதணும்னு முடிவு பண்ணிருக்கியா? ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் நான் யோசிக்கவே மாட்டேன். உன் பொண்டாட்டியை காப்பாத்தணும்னு நினைச்ச சந்தோஷம். ஆனா உன் தம்பி ராகுல மறந்துட்டியே. ராகுல், ராகுலுக்கு என்னாச்சு? என் தம்பி எங்க?
சொல்லு. உன் தம்பியை பத்தி என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஏய், என் தம்பியை ஒன்றும் பண்ணிடாத ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸுங்கிற பெரிய இவ மாதிரி 150 கோடி கேட்குற. தெரியாம கேட்டுட்டேன். என் தம்பிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். அந்த பயம் இருக்கணும். 151 கோடி அறிவிங்க. 151 கோடி ஒரு தரம், 151 கோடி 2 தரம், 160 கோடி. டேய், உன் தம்பி உனக்கு வேண்டாமா? நீ ஏன் இவ்வளவு யோசிக்கும் போது நான் எவ்வளவு யோசிப்பேன். அங்க பார். ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரியே ராகுலை ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அவனுங்க ராகுலை தூக்க பார்த்தானுங்க. நாங்க 2 பேரும் இவனுங்களை அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டோம். பரமேஸ்வரன், நான் உன்னை பார்த்து பயந்துருவேன்னு நீ தப்பு கணக்கு போட்ட. நீ குறுக்கு வழியில இந்த இடத்த வாங்கணும்னு நினைக்கிற. ஆனா நான் நேர் வழியில வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு நல்ல காரியத்துக்காக. இன்னும் என்னப்பா, ஏழெல்லாம் முடிஞ்சது. 160 கோடி 3 தரம். சொல்லுங்க. சி, ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்க. இப்படி பறிக்க பார்க்காத. ஹலோ, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்குன்னு கேட்டிருந்தீங்கன்னா கௌதமே கொடுத்துருப்பான். இப்ப இது தேவையா? இது பார், இந்த பிரச்சனை இப்படியே முடிஞ்சுன்னு நினைக்காத. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இங்கிருந்து எப்படி உன் வீட்டுக்கு போறேன்னு நானும் பார்க்குறேன். முதல்ல நீ உன் வீட்டுக்கு எப்படி போறதுன்னு யோசி. என்ன சொல்ற? என் குடும்பத்து மேல கை வச்ச உன்னை வெளியே சுத்த விட நான் என்ன பைத்தியமா? அங்கே பார். மாமா வீட்டுக்கு போயிட்டு வா. இப்படியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.